மதி, மீனாட்சி மேமோட கார் இங்கதான் நிக்குது. எல்லாரும் கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உள்ள போலாம். என் கூட ஒரு நிமிஷம் கூட நின்னு பேச மாட்டேங்கிறா. ஆனா மகிழினிக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க வேணாலும் வரா. சரி, நான் கூட்டிட்டு வந்தா என்ன, அவளா வந்தா என்ன? இந்த நாளை மதி கூட ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஹலோ பாஸ், இங்க என்ன பண்றீங்க? ஐயோ சும்மா இரியா, நீ வேற. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கோயில்ல இருக்க கடவுளே, முதல்ல நானும் மதியம் உன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எப்படியாவது எங்களை ஜாயின் பண்ணி விடு சாமி. மதிய மயக்கிற திறமைய எனக்கு கொடு. என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு மதிக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடு சாமி. அவ மனச கொஞ்சம் ரொமான்டிக்கா மாத்தி விடு சாமி. ஓகே? ஐயோ, மதிய மிஸ் பண்ணிட்டேன். எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. அந்த மகிழினியும் மதியம் இங்க வராங்களாமா? வரட்டும் வரட்டும். அதுக்கு தான் நான் இங்க ஒரு பிளான் வச்சிருக்கேனே. வந்ததும் ஒரு பெரிய டிராமாவா கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு தானே நர்மதாவையும் இங்க வர சொல்லிருக்கேன். ஸ்வேதா, சீக்கிரம் ரெடி ஆகு. அவன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை சமாதானப்படுத்தி 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்லிதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். விடுங்க அத்தை, ஆதி அப்படிதான் சொல்லுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஆதி போட்டிருக்கிற ட்ரெஸ்ல சில போட்டோஸ் எல்லாம் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போட்டோஸ் எடுக்க போறோம். அவ்வளவுதான் அத்தை. அதுக்கப்புறம் பேக்கப். இப்படிதான் சொல்லுவா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டா. படாத பாடு படுத்திடுவா. என்ன பண்றது? என் நேரம் இவளுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கண்ணாடி புடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீதாக்கா, கைய ஆட்டாம புடிங்க. அடிக்கடி இப்படி கைய அசைச்சுட்டே இருந்தா நான் எப்படி வேகமா மேக்கப் போட்டு முடிப்பேன்? என்ன சீதா, இத கூட சரியா பண்ண தெரியாதா? உன்னால முடியலன்னா சொல்லு, கண்ணாடியை நான் புடிச்சுக்கிறேன். ஐயோ அத்தை, வேணாம் அத்தை. சாரி ஸ்வேதா, இதுக்கப்புறம் நான் கரெக்டா புடிச்சுக்கிறேன். இப்பதான் மேக்கப் போட்டுட்டு இருக்கா. மீனாட்சி மேடம் வேற பக்கத்துல இருக்காங்க. மகிழ், நம்ம அவங்க கண்ணில் பற்றக்கூடாது. முதல்ல நம்ம ஆதியை தனியா மீட் பண்ணணும். ஆனா ஆதி மட்டும் காணமே. ஒருவேளை ஆதி வரலையா? ஆதி வராம இருந்தா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுதுல. ஆமா மதி, ஆதி போட்டோ ஷூட்டுக்கு வராம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னோட எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் மகிழ். ஆனா ஆதியால எப்படி வராம இருக்க முடியும்? ஆதியோட அம்மாவே இங்க வந்திருக்கும் போது அவன் எப்படி வராம இருப்பான்? அவன் முடியாதுன்னு சொல்லிருந்தா அவங்க அம்மா விட்டுருப்பாங்களா? இல்ல இந்த ஸ்வேதா தான் விட்டுருப்பாளா? ஆதி கோவில்ல தான் எங்கேயாவது இருப்பான். முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். அவன் கிட்ட பேசி
இப்பவே ஆதியோட அம்மா கிட்ட உங்களோட லவ்வ பத்தி சொல்லுவோம். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. அந்த ஸ்வேதா உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் இந்த போட்டோ ஷூட்டே ஏற்பாடு பண்ணிருப்பா. ஆனா அதை நீ உனக்கு சாதகமாக்கிக்கோ. வா, இங்கதான் இருக்கியா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாது மதி. இதோ வரேன். மணிக்கணக்குல கண்ணாடி புடிச்சு கையே மரத்து போச்சு. பா, ஐயோ, இப்பவே இந்த பாடுபடுத்துறா. என்ன இவ கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் கஷ்டப்படுத்துவாளோ கடவுளே. ஆ. உன் அண்ணி சீதா ஒரு குழந்தை எனக்கு பெத்து கொடுப்பான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு என்னை ஏமாத்திட்டா. என் அத்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இதுவரைக்கும் என்னால ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியல. அவங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காமிக்கிறதுக்காக நான் என்னைக்குமே அவங்கள தப்பா நினைச்சது இல்ல. ஏன்னா அவங்க கேக்குறது நியாயம் தானே. என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு நான் எப்படி அவங்க மேல கோபப்பட முடியும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு குழந்தையே கொடுக்க மாட்டேங்கிற. என்னை இதுக்கு மேலேயும் சோதிக்காம எனக்கு குழந்தை வரத்தை கொடு சாமி. எனக்கு குழந்தை வரும் கொடு சாமி. மதி, எனக்கு என்னமோ ஆதி வந்திருக்க மாட்டான்னு தோணுது. உனக்கு அப்படிதான் தோணும் மகிழ். அதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. எதா இருந்தாலும் சரியா தேடி பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போறேன்.